இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சிறப்புகளை பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சாப்பிட்டு பஸ்ஸில் இருக்கன்குடி பஸ்ஸில் ஏறணும். சரியாக 8 கிலோமீட்டரில் கோயில் இருக்கிறோம். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு நோய் தீர்க்கும் அம்மன். அம்மன் அப்படின்னு சொன்னாலே அம்மை நோய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் எந்த நோய்க்கு போனாலும் நோய்கள் தீர்க்கலாம், சரியாகும் அப்படின்ட்டு நிறைய பக்தர்கள் வராங்க. நதிகளால் சூழப்பட்டது. இங்கு 2 நதிகள் இருக்கு. அர்ச்சனா நதி, வைப்பாறு. கோயில் பக்கத்திலே மொட்டை போடுறதுக்கு இடம் இருக்கு. கோயிலுக்குள்ள அருகாமையில் காது குத்தலாம். தண்ணி செழிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த நேரம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மொட்டை போட்டு அங்கே போய் குளிச்சுக்கலாம். பிரசித்தி பெற்ற கோயில், தென் தமிழகத்தில் இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். நாட்கள் 10,000க்கு மேல் வழிபாடு செய்கின்றனர். தளத்தில் சரியான நேரத்தில் கால வழிபாடுகள் செய்யப்படுகின்றது. இந்த நதிகளுக்கு வரலாறு உண்டு. இந்த கோயிலுக்கு இந்த கதைகள்லாம் அமைஞ்சிருக்கு. கடைசி இந்த திருவிழா மிக கோலாகலமாக நடக்கு. தை மாதம் 16 வகையான சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வரம் வேண்டி கரும்பால தொட்டில் செய்து அதில் வழிபாடு செய்கின்றனர். 300 கடைகளுக்கு மேல் இங்கே இருக்கின்றது. அம்மனின் முகம் கருணை உள்ளம் கொண்டவளாக அவள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்படிப்பட்ட முகம் கொண்டவள் என்ன வரம் வேண்டி போனாலும் அதை நடத்தி தருபவள். கடைகளில் தயார் நிலையில் நம்ம வாங்கிய கோயிலில் பொறுத்து சாப்பிட்டு கடை போகும். கோயிலுக்கு சென்று அம்மன் அருளை பெறுந்து வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். அப்படியா?